தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடன் சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன பார்த்து கொண்டு இருக்கோம்? அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல் நாமும் என்னவாக இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். இப்பொழுது நமக்குள்ளே கிரியை செய்கிறது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அன்பு தான் தேவனுக்கு பிரியமும் சித்தமுமாக இருக்கிறது. அதனால் அந்த அன்பை உடையவர்களாக நாம் இருக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆமென். இப்போ பாருங்கள், இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்போது, இந்த நாளிலே நாம் அன்பிலே தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் இந்த நாள் என்ன செய்கிறாராம்? வாசிங்க, உபாகமம் 23:5 எடுத்தவர்கள் வாசிங்க மைக்கில். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் ரைட்டு. அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு சொல்ல பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் நான் பார்க்க போகிறது, கர்த்தர் நம்ம மேலே அன்பு வைத்த அப்படின்னாலே நமக்கு எதிராய் வருகிற சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறவர். ஹல்லேலூயா. சாபங்களை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருவார். இன்றைக்கி அநேகருக்கு நாம் என்ன செய்கிறோம்? பொறாமைப்படுகிற அளவுக்கு நாம் இருக்கிறோம். நிச்சயமாக நம்மை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன உண்டாகும்? பொறாமை உண்டாகும். அதனால் அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? சாபத்தை நமக்கு விரோதமாய் அனுப்புவார்கள் வார்த்தையினாலே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்டவர்களின் சாபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அதை என்ன செய்கிறார்னா, அந்த சாபத்தையே நமக்கு ஆசீர்வாதமாக அவர் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். பிழையாம் என்றால் நம்ம பார்த்துக்கிறோம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பிழையாம் யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் ஏதோம் தேசத்திலே அவன் இருக்கிறான். இப்போ ஏசா தான் ஏதோம் என்று அழைக்கப்படுகிறான். அந்த தேசத்திலே அவன் இருக்கிறான். இப்போ இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த ஏதோம் தேசம் வழியாக கானான் தேசத்துக்கு போக பிரயாணமான போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஏராளமான ஜனக்கூட்டமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏராளமான ஜனக்கூட்டமாக இருந்தாங்க. கர்த்தர் எகிப்து தேசத்திலே அவர்களை என்ன செய்திருந்தார்னா, பழுகி பெருக பண்ணி இருந்தாங்க. அவர்கள் நாட்களில் அதே போல் ஜனக்கூட்டம் இருந்ததில்லை. இப்போ அநேக ஜனக்கூட்டங்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் ஆங்காங்கே பரம்பி இருக்கிறார்கள், ஒரே இடத்துல இல்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவங்க. அதனால் எல்லோரும் என்ன செஞ்சாங்க? ஒரே தாயின் வீட்டில் இல்லை, ஒரே தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்காங்க. அதனால் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. அவர் ஒரே இடத்துல இருந்து மூவ் ஆகும்போது அநேகர் பார்த்து பயப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம 10 பேர் அண்ணன் தம்பி இருந்தாலும் 10 பேரும் ஒற்றுமையாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பார்த்து பயப்படுவாங்க. 10 பேரும் 10 திசையில் இருந்தால் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா 10 பேர் ஒருத்தர் தான் நமக்கு வரும் அப்படின்ட்டு. அதுபோல் இஸ்ரவேல் தேசத்து அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒற்றுமையாக இருந்தார்கள். அவர்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது அவர் கடந்து வரும்போது அந்த ஏதோம் தேசத்துக்கு பாலாக் என்பவன் ராஜாவாக இருந்தான். அந்த பாலாக்கு ராஜாவாக இருந்து என்ன பண்ணால், இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து பயந்துட்டான். என்ன பண்ணால், இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் வந்து நம்ம நாட்டு வழியாக வந்தாங்கன்னா, இத்தனை பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி நம்ம தேசத்தில் இருந்து எடுத்தாங்கன்னா என்ன ஆகிறது? இத்தனை பேர் நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டாங்கன்னா நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு பெரிய ஜனக்கூட்டமாக இருக்காங்க.
அதனால இந்த பாலாக்கு என்பவன் இந்த பிழையாம் என்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கூப்பிட்டு என்ன சொல்கிறான், நீ வாயா, நீ தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்க, நீ சொல்றதெல்லாம் கர்த்தர் கேட்பார், நீ சொல்றதெல்லாம் கர்த்தர் கேட்பார், நீ உன்னால் நீ ஆசைவித்தா ஆசைவிப்பார், நீ சபிச்சா சபிப்பார். அதனால் நீ என்ன செய்யணும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும், சபிக்க வேண்டும் என்று அழைத்தான். வாசிப்போம். என்னாகமம் 22:1 வாசிங்க. என்னாகமம் 22:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் எப்ரோனின் குமாரனாகிய பாலாக்கு கண்டான். எமோரியருக்கு செய்தவை யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு. எமோரியருக்கு என்ன செய்தாங்க, எமோரியர்களை முறியடித்து அந்த தேசத்தை சுதந்திரித்து எங்கே வராங்க, அடுத்து வர்றது எங்கே வரணும், ஏதோம் தேசத்திலே பாலாக்கு இருக்கிற இடத்துக்கு வரணும். கண்டான். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் எப்படி இருக்காங்க, ஏராளமாக இருந்தார்கள். யார் அவங்க, தேவனுடைய பிள்ளைகள். ஒன்று சொல்ல கேட்டுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஏராளமும் தாராளமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடம் வேணால் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே கர்த்தர் ஏராளத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே உங்களுக்கு தாராளம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எங்கே நமக்கு வச்சிக்க தொட்டுக்கள் இல்லை இருக்காது, கொஞ்சமாக இருந்தாலும் கர்த்தர் தாராளத்தை கட்டளிடுவார். ஹல்லேலூயா. அதே போல் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்கள் போய் இறங்கியிருந்தாங்க, அடிமையாக ஆக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன இருந்தாங்க, ஏராளமாக இருந்தார்கள். சொல்லுங்க எல்லாரும், ஏராளமாய் இருந்தார்கள். ஏன் ஏராளமாக இருக்காங்கன்னா, கர்த்தருடைய பெருக்கம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அநேகர் கண்டு பொறாமைப்படத்தக்க அளவிலே கர்த்தர் நம்மை ஏராளமாய் கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினாலே மோவாப் மிகவும் பயந்தான். இன்னைக்கு பாருங்க, நீங்கள் ஆசிரியப்பட்டதை பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, பூமியில் ஜனங்கள் எல்லாரும் உங்களை கண்டு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. பயப்படுவாங்க. உள்ளக்குள்ள ஒரு பயம் வரும், என்னடா இவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி ஆகிட்டாங்க, இவங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்ம ஏராளமாய் நீங்கள் இப்போ எங்கே இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறீங்களோ அங்கே வைப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா. அடுத்த வருஷத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிழையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விலாசத்தை என்ன செய்வாங்களாம், விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். பூமியின் விசாலத்தை மூடுனா என்ன அர்த்தம், அவங்க இறங்கி இருக்கிற இடத்துல தரையவே பார்க்க முடியல. இறங்கி இருக்கிற இடத்துல என்ன பார்க்க முடியல, ஏன்னா ஜனக்கூட்டம் அவ்வளவு இருக்குது, அப்படி ஆடு மாடுகள் அவ்வளோ இருக்குது. வந்து பார்த்தா மலையில் நின்று பார்த்தா புல்வெளியே எந்த தரையே தெரியல, அந்த அளவுக்கு எப்படி இருக்காங்களா,
பூமியின் விசாலத்தை மூடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அன்பு. நம்ம என்ன வசனம் பார்த்தோம்? கர்த்தர் உண்மையில் அன்பு வைத்தபடினாலே எந்த சாபம் வந்தாலும் உனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். இப்போ பாருங்க, இந்த பாலாக் தேசத்துக்கு அவர்கள் வந்த அப்படின்னாலே பிள்ளையாம் என்கிற தீர்க்கதரிசியை அவர் அழைத்து வரும்படி சொன்னார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன், நீ ஆசீர்வதிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன், நீ சபிக்கிறவன், சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், எனக்காக அந்த ஜனத்தை ஜபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருடைய பிள்ளையா சபிப்பதற்காக கூப்பிடலாம் பாருங்க. அவன் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்? ஒன்னே ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கான். நீ உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ சாபம் சொன்னா சாபம் வரும். உன் வாயின் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது. அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். பார்த்துக்குங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி பிள்ளையாம கூப்பிட்டு சொல்றான், நீ எந்த வார்த்தையை நீ சொல்றியோ அதன்படி கர்த்தர் செய்வார் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறான். அதனால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாக இருக்காங்க. என் தேசத்துடைய வரப்போகிறாங்க. என் தேசத்தில் உள்ள செல்வத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? தண்ணி, ஜீவனம் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த ஜனத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? சபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபிக்க வேண்டுமா? அதற்காக பிள்ளையாம் என்கிறதுக்கு அழைத்தான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிள்ளையாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே மோவாபின் மூப்பர் எல்லாம் அங்கே போய் அவன் பிள்ளையாமில் போய், ஏன் இவனுக்கு இந்த எப்படி கர்த்தர் தான் அழைச்சிட்டு வர்றாரு அவங்கள. ஆண்டவருக்கு பாருங்க எவ்வளோ வேலையை பாருங்க. ஒரு பக்கம் இஸ்ரவேல் மக்களை அழைச்சிட்டு வர்றாரு. பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்னி ஸ்தம்பத்தோடு அழைச்சி வந்து கொண்டிருக்காரு. இதுக்கு இடையில இந்த பிரச்சனை வேற. இந்த பிரச்சனை என்னென்னா, பிள்ளையாம் வந்து என்ன செஞ்சான்? சபிப்பதற்காக ஆயத்தப்படுகிறான். அதனால் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை சபிப்பதற்கு எந்த ஒரு தீர்க்கதரிசினாலும் முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சித்தமான பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமானவர்களை யாரும் என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஏன்னா தேவனுடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஏன் இப்படி சிந்திச்சான் அப்படின்னா, அவன் என்ன கேள்விப்பட்டிருக்கான் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் வருகிற வனாந்திர வழியிலே கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். என்ன செஞ்சாங்க? அங்கே ஒரு கண்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து ஊர்வலம் போனாங்க. இங்கே மோசே 40 நாள் வனாந்திரத்துக்கு மேலே போயிட்டான். கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே ஒரு கண்டுக்குட்டியை தெய்வமாக செஞ்சு அது ஊர்வலமாக எடுத்து வந்து நிர்வாணமாய் நடனம் ஆடி ஆண்டவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தினார்கள். இதனால் என்ன உண்டாச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு அவங்க மேலே கோபம் இருக்குன்னு யார் நினச்சா? பாலாக் என்கிற ராஜா நினச்சிட்டான். இல்லைன்னா அவன் இப்படி கூப்பிட்டுருக்க மாட்டான். பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு காரியம் செய்யலாம், எவ்வளோ பெரிய இதுனாலும் செய்யலாம். ஆனால் ஒரு நாள் நான் சொல்ல, கர்த்தர் நமக்கு விரோதமான காரியங்களை செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நீங்கள் அவரை அப்படி நினைச்சிடவே கூடாது. இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தாங்க. தண்ணி இல்லை, நாங்கள் அது இல்லை, எனக்கு மாம்சம் இல்லை, திங்க முடியல, நல்ல தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லா காரியங்களையும் முறுமுறுத்தாங்க. கடைசியாக பார்த்துக்கோங்க, கண்டுக்குட்டியை செஞ்சு ஊர்வலம் போனாங்க. மோசேக்கு கோபம் வந்து வச்சு அந்த 10 கட்டளைகளை என்ன செய்ய உடைத்து போட்டான். அங்கேயே 2 பிரிவினை உண்டாகி அவர்கள் எழுந்து ஒரு சந்ததி, யாரெல்லாம் அந்த
திருவிழா கொண்டாடினாங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, வெட்டி போட்டார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பாலாக்கு ரொம்ப ஓரமானவன். அதை பாருங்கள், யாரை கூப்பிட்றாம பார்த்துக்குங்க. அவங்க ஊர்லேயே அநேக குறி பார்க்குறவங்க, மந்திரவாதவங்க, பின்னீசூரியம் பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க கூப்பிடவே இல்லை. ஏன்னா இவங்களால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய தீர்க்கதரிசி எவன் வாயிலிருந்து வார்த்தைவதோ அது நடக்கும். ஏன்னா ஆண்டவர் கோபமாக இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அநேகம் நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டோம், கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருப்பார், அதனால் நாம் இப்போ எது ஜெபிச்சாலும் நமக்கு நடக்காதுன்ட்டு அநேகம் ஜெபிக்காமல் கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்காம கூட இருப்பாங்க. ஐயோ நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டேன், அவர் கேட்டால் என் பேரை தரவா போகிறாரு, கொஞ்ச நாள் சென்று ஜெபிப்போம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, தேவன் அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவர் அன்பு உள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் என்னதான் நீங்கள் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி வெறுக்க மாட்டாரோ, ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை வெறுக்க மாட்டாரோ, அதே போல தகப்பனை தாயை விட மேலான அன்பை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவர் அதனால என்ன நினைச்சிட்டான், பிள்ளையாம கூப்பிட்டு வந்து, இந்த நேரத்தில் ஆண்டவர் கோபமாக இருக்காரு, இந்த நேரத்தில் பிள்ளையாம் வந்து சபிச்சான்னா கண்டிப்பாக ஆண்டவரும் ஆமாம் அதன்படி செய்வார், நாம் இந்த ஜனங்கள் சிறுமைப்பட்டு போவார்கள், பலன் இல்லாமல் போய்விடுவார்கள், அப்படி நாம் எழுந்து அவர்கள் மேலே போரிட்டு அவர்களை வீழ்த்தி விடுவோம் என்று நினைத்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நினைக்கலாம் எல்லாரும், அவன் அந்த பாவம் செஞ்சுட்டான், அவன் இனிமேல் அவ்வளோதாயா, இனி என்றும் எழும்புவதில்லை, அவன் அதை செஞ்சுட்டான், நம்மளால பார்த்தான் முடிவு பண்ணிடுவாங்க, அவன் செஞ்சுட்டான்ல, இன்னும் எங்கேயா அவன் கர்த்தருடைய காலத்தில் அவ்வளவுதான். பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி சேத்துல விழுந்துச்சுன்னா, தெரியாமல் விழுந்துருச்சுன்னா, அந்த சேற்று எழுந்து என்ன செய்யுமா, அந்த சேற்று முழுவதுமாக தன் சரீரத்திலிருந்து நீக்கி விடும்படி செவத்தில் போய் உரசுமா. அப்புறம் ரொம்ப சிலிர்த்து அந்த சகதியெல்லாம் கீழே விட்டுட்டு அந்த கடைசி சகதி போகிற வரைக்கும் அது என்ன செய்யுமா, முயற்சி பண்ணி கொண்டே இருக்குமா சகதி. அதே சமயம் அந்த சேத்துக்குள்ளே ஒரு பன்னிக்குட்டி விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும், அந்த சேத்துக்குள்ளேயே கிடக்கும். நான் பன்றி குட்டிகள் அல்ல, நான் மாட்டுக்குட்டிகள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு செலுத்துவோம். 7 தரம் 70 தரம் விழுந்தாலும் கர்த்தர் நம்மேல் தம் கோபத்தை வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அநேகர் நினைப்பாங்க, எனக்கு என் மேலே கர்த்தருடைய சாபம் இருக்குது, அநேகர் கர்த்தருடைய வெறுப்பு இருக்குது, நான் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தர் இங்கே சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே முறுமுறுத்தார்கள், விக்கிரகத்தை தூக்கி சுமந்தார்கள். ஆனாலும் பிள்ளையாம் வந்து சபிக்க வரும்போது, வாசிங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிள்ளையாம் இடத்தில் தங்கினார்கள். அவன் என்ன சொல்றான் பாத்துங்க, என்ன சொல்லியிருக்கணும் முதல்ல எடுத்த உடனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் தம்முடைய ஜனங்கள் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் இது பண்ணாலும் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் அவர் கைவிடப் போவதே இல்லை. அவங்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவரியா. மனுஷங்க மாறுவாங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் அந்த சொல்றாரு. கடைசி காலம் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் நம்மை விட்டு மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதமும் என்றும் நம்மைக்கு வந்து கொண்டே இருக்கும், அது மாறாது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன சொன்னான், இந்த ராத்திரிக்கு இங்கே இருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய காரியத்தை நாம் வேதத்தை வாசித்து அவருக்கு என்ன பிரியம், அவருடைய சித்தம் என்ன, என்மேல் அவருக்கு என்ன சித்தம் இருக்கு, அதை நாம் புரிந்து கொண்டால் என் தேவன் நல்லவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் வைத்த அன்பு என்னை விட்டு மாற மாட்டோம். சரி வாசிங்க. தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனுஷர் யார் என்றார். பிள்ளையாம் தேவனை நோக்கி,
சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்லச் பாருங்க. இப்ப இது பிழையாம கூப்பிட்டது ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் இப்போ எங்கே டியூட்டியில் இருக்காருன்னா எகிப்திய தேசத்தில் வந்து இஸ்ரவேலில் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே அவங்கள வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு. இவங்க ஏதோம் தேசத்தில் இவன் பிழையாம கூப்பிட்றான். பிழையாமை கூப்பிட்டது ஆண்டவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, பிழையாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அவன் தீர்க்கதரிசியாக இருக்கிற அப்படின்னாலே அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னாலே நினச்சிக்கோங்க, உங்கள் பக்கத்தில் உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பாலாக் பிழையாமை அழைத்தது எப்படி ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னா, பிள்ளையாமோடு கர்த்தர் இருந்த அப்படின்னாலே உடனே அவர் கேட்குறாரு, உன்கிட்ட வந்திருக்க இந்த மனுஷன் யாரு? கர்த்தர் நம்மோடு இருக்காரா இல்லையா? உங்களுக்கு விரதமான எந்த ஒரு காரியம் வந்தால் கர்த்தர் விசாரிப்பாரா விசாரிக்க மாட்டாரா? உங்களுக்கு பிரச்சனை வந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? ஏன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழுப்பின சத்துருக்களை மடங்கடிக்கிற தேவன். காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்ம வைத்த அன்பு. ஆதியிலே அவர் வைத்திருந்த அன்பு மாறலங்க. உடனே கேட்கிறார் பாருங்க, பிழையாமில் கேட்கிறாரு, பிழையாமே உள்ளத்தை வந்திருக்கிறவர்களை யாரு? அவன் தான் சொல்றான், பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்காம்ல, அவரை சபிக்கும்படி. ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா? அவன் என்ன நம்பிக்கை வச்சுதான் பாருங்க. சாபம் என்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப அவருடைய சாபத்தை நாம் சம்பாதிக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஆனால் காரணத்தோடு எடுக்கிற சாபம் என்ன செய்யும்? தங்கும் என்று வேதம் சொல்கிறது. அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போயிட்டான். இப்போ சபிச்சா அவன் கெட்டு போயிடுவான். அவன் வாயின் வார்த்தை ஒரு பெரிய அணு ஆயுதத்தை விட மோசமானது சாபம். அந்த சாபத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள்ல அந்த சாபம் தங்கவே தங்காது. ஹல்லேலூயா. அவன் நினைச்சிட்டான், சபிச்சோன்னு அவங்க நோய்வாய்ப்பட்டுருவாங்க, இல்லை பலவீனமாகிடுவாங்க, தைரியம் இல்லாமல் போயிடுவாங்க. இந்த சமயத்தை நம்ம எழுப்பி அழித்துள்ளாமல் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் துணி சொல்ல கேட்டுக்குங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் யாரும் என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியவே முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லா சாபத்தையும் கர்த்தர் தன்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ யாராவது சபிச்சா அந்த சாபம் நேரம் எங்கே போகும்? தேவன்கிட்ட போகும், நம்மள வரவே வராது. அதனால தான் நமக்கு விரோதமான எந்த ஒரு சாபத்தையும் கர்த்தர் நம்மில் அனுமதிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார். சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. They are blessed people. நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிற அவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால், இயேசுவின் ரத்தத்தின் அடியிலே இருக்கிற நமக்கு இதைவிட கோடி மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற அவர் சொல்றாரு, என்ன சொல்லலாம்? அவங்க ஏன் பிள்ளைங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அவங்க ஏன் பிள்ளைங்க, அதனால நீ சபிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்றாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த சாபமும் அவன்கிட்ட வேலை செய்யாதியா. ஹல்லேலூயா. எந்த பொறாமையும் வேலை செய்யாதியா. எந்த சாபம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது.
யாரும் அவனுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. நான் சொல்கிறேன், இது சொல்கிறது யார்? கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தை உண்டாக்கின தேவன் சொல்ல, வேறு யாரும். இப்போ நான் சொன்னால், நீ சொன்னால், நாங்கள் நீங்கள் சொன்னால் கூட சரி, ஏதோ இப்போ பக்தி வேற யாராவது சொல்கிறான்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ அவருடைய போகாத அந்த ஜனங்களை என்ன செய்ய சபிக்க வேணாம், அவர்கள் அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எந்த சாபமும் ஒன்றும் செய்யாது. அதான் உண்மை. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் இப்போது கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் பல ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன் உங்களோட இருக்கிறனால உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் மடங்கடித்து கொண்டு இருக்கிறார். எப்படி பிழையாம் அந்த பாலாக்கு சொல்லி வேலைக்காரங்க வந்தால் உடனே ஆண்டவர் கேட்குறாரு, யார் உங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது யார் யாருன்னு கேட்குறாரு. இதே போல தான் நமக்கு விரோதமான யார் வந்தாலும் கர்த்தர் அவர்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. நம்மள்ட்ட நிறைய கேட்க முடியாது, இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் யார் என்ன என்று அறிந்து அந்த சத்துருவை கர்த்தர் மடங்கடிப்பார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தார்களுடைய வித்தியாசம். ஏனென்றால் கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அது தேவனுடைய ராஜ்யம். அவர் நமக்குள்ளே இருக்கிறனாலே தேவனுடைய ராஜ்யம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஏன்னா காரணம் தேவனுடைய அன்பு, அவர் நம்மள வைத்த அன்பு. அடுத்த வசனத்தை வாசிங்க. பிழையாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு புறப்பட்டு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம். கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. எந்த சத்துருவும் யோபுவை சோதிக்கும்படி சத்துரு பிசாசு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டான். நீ அவனை ஆசீர்வதிச்சிருக்க, நீங்கள் அவன் சொத்தையெல்லாம் வேலி அடைச்சி வச்சிருக்கீங்க, ஏராளமான சொத்தை கொடுத்துருக்கீங்க, அப்போ ஏன் உங்கள் மேலே விசுவாசமாக இருக்க மாட்டான்? நம்ம கூட சொல்ல முடியா? அவனுக்கு அவ்வளோ சலுகையெல்லாம் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் மேலே அவன் விசுவாசமாக இருக்க மாட்டான். அவன் விசுவாசம் இப்போ டேட்டியாக சொல்லாமாங்க, அந்த சொத்தெல்லாம் எடுத்து போடுங்க, அப்போ உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கான பார்ப்போம். இப்படி தான் பிசாசு வருவான். பிசாசு இப்படி தான் நம்மள்ட ஆண்டவர்கிட்ட. அந்த ஆண்டவருங்க என்ன சொல்லிட்டாரு? நான் உத்தரவு, அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் பிள்ளையாம், நான் உத்தரவு, கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. புரிஞ்சுங்க. உங்களுக்கு விரோதமாக யார் எந்த பிசாசும் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சால் அது கர்த்தர்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. இனிமே எந்த சத்துருவுக்கும் கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உத்தரவு கொடுக்க மாட்டாருங்க, நிச்சயமாக சொல்லுங்க கொடுங்க. அதனால தான் எந்த சத்துரு நம்மை தொடவே முடியாது. அப்படியே அவன் தொட்டாலும் நம்ம சரீரத்தை தொடலாம், நம்ம ஆவி ஆத்மா தொட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ராஜ்யம் நம்மோடு கூட இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய் பிழையாம் எங்களோடு வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அவர்களிலும் பெரிய அதிகாரிகள் அனுப்பினான். அவர்கள் பிழையாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொன்னதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். பிழையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. அநேக சமயம் பார்த்துங்க, பொன் இவ்வளோ பணம் தரேன் அதை கூட என்ன செஞ்சுவாங்க, வேணான்டுவாங்க. ஆனால் சிலர் சில நட்பின் நிமித்தமாக சில பழகிட்டாங்க. அவங்க அதனால் சொன்னாங்க, நான் என்னால் தட்ட முடியல, பழகிட்டாங்க, சொன்னாங்க, அதனால் தட்ட முடியல. அவன் சொல்கிறான், எனக்கு பொண்ணு வெள்ளி கொடுத்தாங்க கூட நான் இதை சம்மதிக்க மாட்டேன். ஆனால் பாருங்கள், அந்த பாலாக்கு தந்திரமானவன் ஆட்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கான். வந்தவங்க கூட பெரிய பெரிய தடைபதிகளும் இதுவாங்க.
அவங்களுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி நேரடியாக வந்து கேட்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியல, அது தடை பண்ண முடியாது. அநேகர் வந்து நினைச்சுவாங்க சில காரியத்தை சாதிக்கணும் நம்ம வீட்டுக்கே வந்துடுவாங்க. நேரடியாக பார்த்தா, ஏன்னா அதில் ஒரு பெரிய தந்திரம் இருக்குது. எந்த ஒரு காரியம் சாதிக்கிறோம்னா நேரடியாக வந்து நேரடியாக பேசும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது. நம்ம என்ன செய்வோம், இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நம்மள்ட்ட கெஞ்சுறாங்களே, நம்ம இதை என்ன செய்ய முடியும். அப்படி தான் பிள்ளையா முடிவு செஞ்சுட்டான். சரி வரேன்ட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இப்போ பாருங்க, இவன் போய் ஆண்டவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே என்ன சொன்னார் ஆண்டவர், அனுப்பிடு, நான் உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவளை சபிக்க வேணாம் அப்படின்ட்டார். திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான், உத்தரவு கேட்குறான். பிள்ளையாம் வந்து அதான் கர்த்தருக்கு பிடிக்கல. வாசிங்க. இரவிலே தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். நீ அவன் கூட போ, ஆனா நீ போனாலும் அவனுக்கு சாதகமாக சொல்லக்கூடாது. நான் உனக்கு என்ன சொல்றேனோ அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. நாம பாருங்க, அநேக விக்கிரக ஆராதனைக்காரர் மத்தியிலே நாம் வாசம் பண்ணலாம், மோசமான இடத்துல வாசம் பண்ணலாம். அவங்க யார் நல்லவங்களோ கெட்டவங்களோ தூய்மையானவர்களோ மனுஷன் உள்ளத்தில் இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்களை நம்ம பழகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எவ்வளவுதான் அவர்களோடு பழகினாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல அதை தான் நம்ம செய்யணும். அந்த நண்பன் அதை சொல்லிட்டான், இவன் எதை சொல்லிட்டான், அதை சொல்லிட்டான். அவனுக்காக நான் எதை செஞ்சேன்னா எங்கே போகணும், போக வேண்டிய இடத்துக்கு தான் போகணும். நீ எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் இருந்தாலும் அவருடைய சித்தத்தை செய்வான். ஹல்லேலூயா. நாம் எங்கே இருந்தாலும் ஒளியாக தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். இருட்டுக்குள்ளே போயிட்டேன் அதனால் விளக்க ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், ஒன்றே கண்டுபிடிக்க முடியாது. நீ இருளுள்ள திசைகளை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்க வேண்டும். தீமையாளத்தில் நீ பழகினாலும் அங்கே உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது நீ கண்டுபிடிக்கப்படுவாய். அதனால தான் மோசமான கூட நம்ம பழகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா அவங்களுடைய பழக வேணாலும் நான் சொல்ல பவுல் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்கள பழகாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாமே அவனாக தான் இருக்கான். ஆனால் அவர்களோடு நீங்கள் பழகினாலும் அவருடைய கெட்ட சிகைக்கு ஒரு நாளும் நீங்கள் உடந்தையாகவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு காட்டின வழியிலே நாம் நடக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்க. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதினால் தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு அவன் மேல் என்ன வந்துச்சு, கோபம் வந்துச்சு. பிள்ளையாம பார்த்து என்ன வந்துச்சு, கோபம் வந்துச்சு. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் பெரிய அதிகாரிகள் வந்து கூப்பிட்டோன்னு போயிட்டான். நீங்கள் நாம அப்படித்தான் அநேகம் நினைக்கிறோம். அவங்க முக்கியமானவங்க, அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க, அதெல்லாம் நம்ம போய் தான் ஆகணும். ஆண்டவர் என்னைக்கு இருக்கிறது தானே, அவருக்கு ஒரு நாள் ஆப்சண்ட்டை போடுவோம். கர்த்தரோட பெரிய ஆள் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பிள்ளையாம் அப்படித்தான் செய்தான். பார்த்துக்கங்க, பெரிய பெரிய அமைச்சர்களும் தளபதிகளும் வந்து கூப்பிட்றாங்க, தட்ட முடியாது, போயிட்டான். ஆனால் கர்த்தர் அவன் மேலே கோபம் உள்ளது, வேகவாசிக்க முடிச்சிருவான், அவ்வளவுதான். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே இறங்கி போயிற்று. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை பிடிக்காது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்காது. தேவனுடைய வழியை விட்டு விலகுறவனுக்கு தேவ வசனம் பிடிக்காது, சர்ச்சுக்கு வர பிடிக்காது, ஜெபிக்க பிடிக்காது, வேத வார்த்தையை வசிக்க பிடிக்காது. அவன் பிரசனத்தை விட்டு விலகி ஓடுவான். இங்கே பாருங்க, கழுதைக்கு தெரிஞ்ச அந்த தூதன் இவனுக்கு தெரியலை. பிள்ளையாம் பெரிய தீர்க்கதரிசி, அவனோட கர்த்தர் இருக்கிறார், அவனோட பேசுகிறாரு.
ஆனால் இங்கே அவன் கழுதையில் போய்கிட்டு இருக்கான். உருவின பட்டயத்தோட ஒரு பெரிய தூதன் வந்து வழியில் நிற்கிறான். ஆண்டோடைய தூதன் வந்து நிற்கிறான். ஆனால் அந்த கழுதைக்கு தெரியுது, இவனுக்கு தெரியலை. அதான் பாருங்கள், தேவனுடைய வழியை விட்டு நடக்கிறவர்கள் என்ன தெரியாது, தேவனுடைய பிரசன்னம் தெரியாது, தேவனுடைய வழி எது என்று தெரியாது. ஆனால் கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தூதனை பார்த்து என்ன செஞ்சிச்சு, வரப்பில் போகாமல் வயலில் இறங்கி ஒதுங்கி போகுது. வாசிங்க. கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்து கொண்டது. பிழையாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். என்ன சொன்ன? இப்பொழுதே உன்னை என்ன செய்வேன்? தேவனுடைய வழியை விட்டு விடுறவர்களுக்கு கொலை செய்யக்கூடிய அளவு கூட கோபம் வரும். என்னைக்கு நம்ம கோபம் அதிகமாக வருதோ அப்பொழுது கர்த்தருடைய வழியை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்ன வரும்? அதிகமாக கோபம் வரும். பிள்ளையாம் தேவனுடைய தீர்க்கதரிசி வாயிலா ஜீவனாக இருக்கிற கழுதை ஏன் இப்படி கீழே விழுந்துச்சுன்னு தெரியல. அப்போ என்ன சொல்கிறான்? என்கிட்ட மட்டும் இப்போ ஒரு பட்டயம் இருந்துச்சுன்னா உன் கழுத்தை அறுத்துக்கு உன்னை கொண்டு போடுவேன்ட்டான். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவனால் கிரகிக்க முடியல. தேவனுடைய வழியை விட்டு விலகி போனதினாலே தேவ பிரசன்னத்தை அவன் உணர முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஒரு நாள் விலகாதீங்க. அவரோடு கூட இருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவைகள் சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள். இதுதான் கழுதையை கூட கொல்ல போல நினைச்சான். அடுத்த வருஷத்தை வாசிங்க, முடிச்சிருவோம். கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா முக்கியம். உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனாலே வாசிங்க. நான் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ளவன். உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கு, அதனாலதான் உனக்கு விரோதமாக நான் புறப்பட்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிறவர்கள் கர்த்தருக்கு மாறுபாடாய் நடக்கிறார்கள். அதனால தான் தேவனுடைய வழியை விட்டு நாம் விலகும்போது மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு வந்து விடுகிறது. யோசிக்கணும். கோவப்படுறோம், சண்டை போடுறோம், இதெல்லாம் எதற்கு காரணமாக இருக்கிறது? இது பிசாசுடைய கிரியைகளுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நாம் கோபத்தை அடக்க வேண்டும், சண்டையை அடக்க வேண்டும், எல்லாவற்றையும் அடக்கி நாம் என்னவாக இருக்கணும்? தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிலேயே 41ஆம் வசனத்தை வாசிக்க முடிச்சிருவோம். 22. மறுநாள் காலமே பாலாக் பிழையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய அவனுடைய என்ன இங்கே ஏற பண்றான் பாருங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவனை எங்கே ஏற பண்ண பாருங்க, பாகாலுடைய மேடுகளிலே அவனை ஏற பண்ணினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்க. கடைசி காலத்தில் கோயிலில் திருவிழா கொண்டாடுறாங்க, அங்கே அதை கும்பிட்றாங்க. நான் போய் சும்மா அங்கே போய் நிற்கிறேன்
அப்படின்னு போய் யாரும் நிற்காதீங்க. கர்த்தர் எச்சரிக்கிறார். பாகாலுடைய மேடுகளிலே பிழையாமை ஏறப்படி நான் பாலாக்கு. அந்த மேடில் ஏறி சபி அப்படின்றான். அது என்ன மேடை? எதுமா? பாகாலுடைய மேடை. பாகாலுடைய மேடை. விக்கிரகத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனால் விக்கிரக கோயிலே உங்களை யாராவது பார்த்தா என்ன நினைப்பான்? நம்மளும் கோயிலுக்கு போகலாம் போல இருக்கே. இவரே கோயிலுக்கு வந்திருக்காரு, இவரே கோயிலுக்கு வந்திருக்காரு, நாமும் கூட போகலாம்னு நினச்சி உங்களை குறித்து இடர்கள் அடைவார்கள் அநேகர் இருப்பாங்க. எவன் ஒருவன் மற்றவனுக்கு இடரலாக இருக்கிறானோ அவனை கல்லை கட்டி கடலிலே இறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் யார் எவ்வளோ பெரிய திருவிழா கொண்டாடினாலும், வருஷம் எங்கள் ஊர்லாம் திருவிழா கொண்டாடுறாங்க, கோயிலுக்கு வரி கேட்குறாங்க, எல்லாமே கேட்குறாங்க. நாங்கள் எதுவுமே கொடுக்கறதில்ல, போகிறதே இல்லை. சொந்த பந்தம்லாம் வெறுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு விக்கிரக கோயிலையும் மிதிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. பிழையாமனுடைய முடிவு நீங்கள் கடைசியில் நீங்கள் வாட்சி பாருங்கள், தெரிஞ்சுக்கொள்ளலாம். கடைசியில் என்ன முடிவு வருது பிழையாமுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாகாலுடைய மேட்டில் மிதித்தவனுக்கு என்ன முடிவு? அநேகர் நம்மை கூப்பிடலாம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விக்கிரகத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் பெரிய பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் யார் நீங்கள் எதை கூப்பிட்டாலும், கோயிலுக்கு கூப்பிட்றேன், திருவிழாவுக்கு கூப்பிட்றேன், அங்கே கூப்பிட்றேன்னு சும்மா நான் போயிட்டு வருவேன்ட்டு தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, போகாதீர்கள். பாலாக் அப்படி தான் செய்தான். பிழையாமல் பாகாலுடைய மேடையில் ஏற்றினான். அவளுடைய முடிவு மோசமாக இருந்தது. அதே போல் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நீங்கள் போகாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒன்று அந்த விக்கிரகத்தை விழுகணும், தீமை உண்டாகும் அந்த விக்கிரகத்துக்கு. அதனால் எச்சரிக்கையாக கடைசி காலத்தில். இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுன்னா, எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தெரியுமா? தேவன் ஒரு மேலே அன்பு வைத்து விட்டால் அந்த அன்பு மாறவே மாறாது. ஹல்லேலூயா. எவன் நமக்கு இந்த உலகமே நமக்கு விரோதமாக வந்தாலும் நம்மளை யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது. எந்த சாபங்களும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய. காரணம் கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு. தம்முடைய ஒரே பிறந்த குமாரனையே நமக்காக தந்து உலகமாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்த தேவன். என் ஒரே பிறந்த குமாரனே உனக்காக தந்துட்டேன், மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்காம இருப்பேனா? ஹல்லேலூயா. காரணம் ஒன்றுமே கிடையாதுங்க. தேவன் வைத்த அநாதி அன்பு அதுதான் இதுவரைக்கும் நம்மளை தாங்கி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த அநாதி அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா.